மத்திய பாஜக அரசின் வந்தே மாதரம் தொடர்பான மசோதா அரசமைப்பு சட்ட மோசடி என்று திமுக எம்பி ஆர் ராசா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டை இந்து மயமாக்க மத்திய பாஜக அரசு முயன்று வருகிறது என்று தெரிவித்தார். வந்தே மாதரம் தொடர்பான மசோதாவை மத்திய அரசு அவசர கதியில் நிறைவேற்றியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பை மீறி தாக்கல் செய்யப்பட்ட வந்தே மாதரம் மசோதா அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். இந்துமயமாக்கணுங்க, இதை முழுசாக இந்துமயமாக்கணும், இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. அதுதான் சொன்னேன், நீங்கள் ஆரம்பிக்கவே நான் சொன்னேன். இந்த நாட்டில் இந்திய தேசியம் என்பதை மாற்றி இந்து தேசியம், இஸ்லாமிய தேசியம், ஹிந்து நேஷனலிசம் அண்ட் முஸ்லீம் நேஷனலிசம் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துனது சவர்கர் தான். உடனே அவசர அவசரமாக முடிக்கிறாங்க. நான் 2 மணிக்கு அமெண்ட்மெண்ட் கொடுக்குறேன், 3:30 மணிக்கு கொண்டு வராங்க, முடிச்சிட்டாங்க. இது ஒரு அரசியல் சட்ட மோசடி. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய தலைவர் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம்.